கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த அருமையான சிறப்பு நிகழ்வில் நீங்கள் ஒவ்வொருவரும் இருப்பதை குறித்து அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன். தொடர்ச்சியாக இந்த கணவன் மனைவி செய்ய வேண்டிய பொறுப்புகள் என்ன என்பதை குறித்து நாம் படித்து கொண்டே வருகிறோம். ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து வருகிறார். அநேக குடும்பங்களுக்கு அதை ஆசீர்வாதமாக்கி தந்திருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் ஆமென் இப்படி செய்கின்ற ஏராளமான குடும்பம் என்கிற உறவிலே அவர் செய்கின்ற ஏராளமான பணிகளை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் இணைந்து ஆமென் செயல்படும் பொழுது அவருடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய எல்லைகளில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். இன்றைக்கு பிசாசு மிகவும் தாக்குகிறது குடும்பத்தை குழப்பம் அடைய செய்து விட்டோம் என்றால் அவன் ஈஸியாக ஜெயித்து விடுகிறதற்கு அவன் முயற்சி எடுக்கிறான். குடும்பத்தின் வாழ்க்கையிலே ஒரு தோல்வியை கொண்டு வந்து விட்டால் எல்லாவற்றிலையும் அவன் நுழைந்து அவன் முழு குடும்பத்தையும் சேதப்படுத்தி விடலாம். ஏன் அவன் குடும்பத்திற்குள்ளே நுழைகிறான் என்றால், நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம், ஆண்டவர் கணவன் மனைவியாக ரெண்டையும் சிறப்பாக படைத்திருக்கின்றார். அதுவும் அவருடைய சாயலிலே அவர்கள் கிறிஸ்துவின் சந்ததிகளாக பெருக வேண்டும் என்பதுதான். இந்த பூமியை அவர்கள் நிரப்ப வேண்டும். பூமியின் நுணுக்கங்கள், நீங்கள் எல்லா தாழ்விடங்கள் மறைவிடங்கள் எல்லாவற்றிலையும் அவைகளை ஆண்டு கொண்டு சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களி கூர்ந்து அப்படி வாழ வேண்டிய அந்த கணவன் மனைவிக்குள்ளே வெறுப்பையும் பாவத்தையும் விதைத்து மேட்டிமை பொறாமை இப்படிப்பட்ட கசப்புகளை விதைத்து கடவுள் படைத்ததை, தேவன் படைத்ததை மறந்து, அவன் இயற்கையோடு ஒன்றித்து வாழ்வதை மறந்து, இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் போட்டியாக வாழ முற்பட்டு சிறந்தவன் யார் என்பதை நினைத்து தன்னுடைய வாழ்விலே கிறிஸ்துவின் மேன்மையை மறந்து அவர்கள் குடும்பத்தில் புயல் வந்து வீச எல்லாம் சரிந்து விழுகிறதை பார்க்கிறோம். இதில் பிசாசு அவன் வெற்றியை தேடிக்கொண்டு விடுகிறான். இப்படி பல குடும்பங்கள் நாசமாகி கொண்டிருக்கின்றன. இன்றைய காலகட்டத்தில் குடும்பத்திற்குரிய அந்த ஹை ரெஸ்பான்சிபிலிட்டி, ஹை ஃபோக்கஸ் அதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கின்றது. அநேக குடும்பங்களில் பணம்தான் மிக முக்கியமாக இருக்கிறது, உறவு மிக முக்கியமாக இல்லை, பிள்ளைகள் மிக முக்கியமாக தென்படுவதில்லை, பெரியவர்கள் மிக முக்கியமாக தென்படுவதில்லை, வேலை மிக முக்கியமாக இருக்கிறது. இப்படி பல்வேறு சிக்கல்களுக்குள்ளாக மனிதர்கள் அப்படியே நுழைந்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியில் துவங்கின அந்த உறவை மனிதன் குறைத்து கொண்டே வருகிறான். தேவனோடு கூட பேசுவதற்காகவும் தேவனோடு கூட உறவு கொள்வதற்கும் சந்தோஷப்படுவதற்கும் மகிழ்ச்சி அடைவதற்கும் அவருடைய பிரசன்னத்தில் இருப்பதற்கும் அவருடைய ஆலோசனை கேட்பதற்கும் இப்படி அவர் படைத்தவைகளை கண்டு அவரை துதித்து அதில் சந்தோஷப்படுவதற்கு ஆண்டவர் இவ்வளவு காரியங்களை இந்த பூமியில் அவர் செய்ததை இந்த குடும்பம் மறந்து குழப்பம் அடைந்து அந்த நோக்கத்தை மறந்து இப்பொழுது எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்வில் அவன் பலத்தின் மிகுதினால 80 வயது வரைக்கும் வாழ்கிறான், அவ்வளவுதான். இது இந்த மாம்ச சரீரம் மறைந்துவிடும். ஆனால் ஆவியின் சரீரம் அது எப்பொழுது நடந்து கொண்டே இருக்கும். அந்த ஆவியின் சரீரத்திற்காகத்தான் இந்த மாம்சம் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. மாம்சம்தான் இன்னைக்கு மேலோங்கி இருக்கிறது. மாம்சம் சரீரம் அது அரசியல் வல்லுநர்களாக இருக்கலாம், பெரிய பொருளாதார செழிப்புள்ள கோடீஸ்வரர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஐஸ்வர்யவானும் சரி லாசரும் சரி அவர்களுடைய மரணத்தை குறித்து வேதம் தெளிவாக நமக்கு கற்றுத்தருகிறது. அதனுடைய முடிவு மிகவும் பரிதாபம். ஆகவே இந்த ஆவிக்குரிய மனிதனுக்காகத்தான் இந்த மாம்ச சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த மாம்ச சரீரத்தில் நாம் கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து வாழ்ந்து மனைவி கணவன் பிள்ளைகள் என்கிற அந்த உறவிலே நாம் ஒற்றுமையாக இருந்து கிறிஸ்துவை உயர்த்தும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படி முதல் 2 நிகழ்வில் நான் உங்களோடு கூட அதை குறித்து தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது 3வது நிகழ்வில் உங்களோடு கூட நான் இந்த காரியங்களை பகிர்ந்து கொள்கிறேன். இதில் 11வதாக சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு காரியம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் அங்கே
அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு பட்டணத்திற்கு அங்கே எழுதுகிறதை நான் பார்க்கிறோம். என்ன எழுதுகிறதை நான் பார்க்கிறோம்? பிரியமானவர்களே, ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ண கடவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ண கடவர்கள். இன்றைக்கு மக்கள் யாரையும் மேன்மையாக எண்ணுவதே இல்லை. நீ என்ன பெரிய யோக்கியமா? அநேக இடங்களில் சொல்லப்படுகின்ற வார்த்தை இது. பிரியமானவர்களே, இந்த குழப்பம் எங்கே ஆரம்பிக்கிறது என்றால், இந்த கீழ்ப்படியாமையினாலும் விட்டு கொடுக்க முடியாதனாலும் இந்த மேன்மையான உறவை அவர்கள் மறந்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அதை குறித்து நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இது நீங்கள் தொடர்ச்சியாக பல திருமண வீடுகளிலேயே நாம் பார்க்க முடியும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தை குறித்து எப்பொழுது எப்படி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து அங்கே சொல்லப்படுகிற செய்திகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவர்கள். வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது. வாதிடக்கூடாது. வாதிடனா என்ன? நீ உங்கள் வீட்டிலேருந்து என்ன கொண்டு வந்த, நீ என்னத்தை செஞ்ச, இப்படி வீண் வாக்குவாதங்கள், இதை தடுத்து விட வேண்டும், நிறுத்தி விட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் இதை குறித்து இந்த வாக்குவாதத்திற்கு செல்லவே கூடாது. ரெண்டாவதாக, வீண் பெருமையான் எந்த காரியத்துக்கு, எங்கள் அப்பா வீடு எப்படி தெரியுமா, நான் வாழ்ந்த இடம் எப்படி தெரியுமா, என் நண்பர்கள் எப்படி தெரியுமா, என் செல்வாக்கு எப்படி, நீ வந்ததுனால தான் எல்லாம் அழிந்து போச்சு. இந்த மாதிரி ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருந்த நல்ல உறவுகளில் உடைவு உருவாகுவதற்கு இது ஒரு காரணம். வீண் பெருமையான வார்த்தைகள். நீங்கள் எவ்வளவு அங்கே சிறப்பாக இருந்தாலும் இவர்தான் உங்களுக்கு கணவன், இவர்தான் மனைவி. இதை மறந்துவிடவே கூடாது. நீங்கள் இணைக்கப்பட்ட பொழுதுதான் முழுமையாக மாற்றப்பட்டிருக்கின்றீர்கள் என்பதை மறக்கக்கூடாது. ஆகவே இந்த ஒருவரை ஒருவர் மேன்மையாக எண்ணுவதில் இந்த வாக்குவாதத்தை விட வேண்டும், வீண் பெருமையை நீங்கள் விட வேண்டும். அதில் மனத்தாழ்மை உடையவர்களாக எப்பொழுதும் மனத்தாழ்மை இருக்க வேண்டும். சில குடும்பங்களில் மிகுந்த செல்வாக்கு மிக்கவர்கள், மெத்த படித்தவர்கள், அவர்கள் கணவன் மனைவியாக பல இடங்களில் பிரயாணப்படும் பொழுது அவர்களுடைய வீடுகளுக்கு நான் செல்லும் பொழுது, அங்கே தங்கும் பொழுதெல்லாம் பார்த்திருக்கிறேன். அவருக்கு அலுவலகத்தில் பல உதவியாளர்கள் இருப்பார்கள். காரை துடைப்பதற்கு, அவருடைய கோட்டை மாட்டுவதற்கு, அவருடைய பெட்டியை எடுத்து வைப்பதற்கு, அவருடைய அலுவலகத்தில் பல பணியாட்கள், இப்படி எவ்வளவோ இருப்பார்கள். ஆனால் வீட்டில் அவர் மனைவியோடு கூட இருக்கும் பொழுது மனைவிக்குரிய வேலைகள் எல்லாம் செய்து கொண்டே இருப்பார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்கள். அவ்வளவு வேலைகள் இருக்கும். எவ்வளவு இருந்தால் கூட மனைவிக்கு அவர் கடன்பட்டிருக்கிறார். அந்த உறவை மேம்படுத்துவதற்கு ரொம்ப அழகாக எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் பாருங்க. இதுதான் கிறிஸ்துவின் சாயல், கிறிஸ்துவின் உறவு. இன்னும் பல குடும்பங்களுக்கு சென்றிருக்கும் பொழுது மனைவி மிகுந்த அரசு உத்தியோகத்தில் இருப்பார்கள், கணவன் ஏதோ ஒரு சாதாரணமான பணியில் இருப்பார். ஒரு நாளும் அங்கே பெருமைக்கு இடம் கொடுத்ததே கிடையாது. எனக்கு நன்றாக தெரிந்த ஒரு குடும்பம், அவர் கணவன் ஒரு ஆட்டோ ஓட்டுநர், அவ்வளவுதான். மனைவியோ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். இவ்வளவு உயர்ந்த உத்தியோகத்தில் இருந்தாலும் ஒரு நாளும் கணவன் மனைவியாக அவர்கள் வீணாக சண்டை போட்டுக்கொண்டு, வீணாக பெருமை அடித்து கொண்டு இல்லை, ஆடம்பரமாக உடுத்தி கொண்டு, நீ அப்படித்தான். ரெண்டு பேரும் ஆலயத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, இவர் ஆட்டோக்காரன் தெரியாது, அவங்க இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்னு தெரியாது. ஆகவே நாம் ஒருவரை ஒருவர் மேன்மையாக எண்ணும் பொழுது இந்த மகிழ்ச்சி நமக்குள்ளாக உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். நீங்கள் ஆகவே விட வேண்டிய வீண் பெருமைகளை விட்டு விடுங்கள். அதை கொஞ்சம் வாக்குவாதங்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க. ரொம்ப உள்ளத்துக்குள்ளே வச்சுருப்பீங்கன்னா அது மிகவும் கசப்பாகி வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் நாசமடை செய்துவிடும். சந்தோஷமாய் ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் நீங்கள் மறந்து இப்படிப்பட்ட ஏதாவது பிரச்சனைகளுக்குள்ளேயே நீங்கள் ஓடிக்கொண்டிருப்பீர்கள். ஏண்டா வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்கும். ஏன் வேலையை செய்கிறோம், ஏன் கிச்சனுக்கு போகிறோம், இப்படி தான் இருக்கும். ஆகவே கணவன் மனைவி கடவுள் தந்த ஒரு மிகப்பெரிய உறவு. அது ஏதேன் தோட்டத்திலிருந்தே துவங்கி இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. சரிதானா? ஸோ ஆண்டவர்
கொடுத்திருக்கும் இந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் ஆழமாக கற்றுக்கொண்டு அதை நீங்கள் நிலைப்படுத்த வேண்டும். 12வதாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற இன்னொரு மிக முக்கியமான குறிப்பு என்னவென்றால், 2 பேரும் ஐக்கியமாக இருங்கள். 2 பேரும் எப்பொழுதும் இணைந்திருங்கள், இசைந்திருங்கள். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் ஒளியில இருந்தது போல நாமும் ஒளியில இருந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஒளியில் இருக்கிறதுனால நாமும் அதே லைட்டை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே, அது மாத்திரம் அல்ல, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்மை பகையை கொண்டு இருதிரத்தாரை ஒன்றாக்கி இருக்கிறது. வெவ்வேறு குடும்பத்தில் நாம் வளர்க்கப்பட்டிருந்தாலும் இப்போ இயேசுவினுடைய அந்த இரத்தம் நமக்குள்ள பாய்ச்சப்பட்டதுனால, இயேசுவினுடைய உறவு நமக்குள்ள வந்ததுனால நாம் இப்பொழுது ஐக்கியமாக வாழ்கிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். அதுக்கு மேலே அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும் பொழுது என்ன எழுதுகிறார் பாருங்க. 1 யோவான் 1:6 நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? நான் அவரோடு கூட இருக்கிற, இயேசுவோடு கூட இருக்கிற மாதிரி அந்த உறவை காட்டிக்கொள்வாங்க. ஆனால் எங்கே நடப்பாங்கன்னா, வீட்டுக்குள்ளே எல்லாம் கசப்பு இருக்கும், வேத வாசிப்பு இருக்காது, குடும்பத்தில் ஒரு அன்பு இருக்காது, கணவன் மனைவி நேசிக்க முடியாது, மனைவி கணவன் நேசிக்க முடியாது, பிள்ளைகள் பெற்றோர்கள் பிள்ளைகளை இப்படி நேசிக்க முடியாத ஒரு இருள் இருக்கும். அந்த இருள் இருந்தாலே அங்கே என்ன இருக்காதுன்னா, அங்கே ஒரு பெரிய சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது வீட்டுகளுக்குள்ளே. ஏதோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதுனால மனைவி சமைச்சு போட, கணவன் சாப்பிட போக, வேலை இப்படி தான் நடந்துகிட்டே இருக்குமே தவிர அந்த பரஸ்பர உறவு அங்கே நிலவுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். இது இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தான் நமக்குள்ளே இந்த ஐக்கியத்தை கொண்டு வந்திருக்கிறது, இந்த உணர்வை கொண்டு வந்திருக்கிறது, இந்த உறவை கொண்டு வந்திருக்கிறது. இது இன்னும் சொல்லணும்னா எப்படி சொல்ல முடியும்னா, நான் பல தேசங்களுக்கு ஊழியங்களுக்கு செல்லும் பொழுது இந்த கிறிஸ்துவின் சாயலின் உறவை பார்க்க முடியும். பிரியமானவர்களே, எப்படி பார்க்க முடியும்னா, நான் அவர்களை முகமுகமாய் ஒரு முறை கூட பார்த்தது கிடையாது. பல குடும்பங்கள் இப்படி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இந்த ஊழியத்திற்கு எங்களை அழைத்து அவர்கள் உபசரிக்கின்ற விதம், அதற்கு காரணம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் பந்தியிலே அவர்கள் உடன்பட்டிருக்கின்றார்கள். அவ்வளவுதான். அந்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கின்றார்கள். சமீபத்தில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சென்றிருந்தேன். அப்படி சென்றிருக்கும் பொழுது அந்த இமயத்தின் உச்சியிலே அங்கே நாங்கள் முன்பின் அறியாதவர்கள், ஆனால் அங்கே அந்த ஊழியத்தில் ஏராளமான விசுவாசிகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்றார். அந்த விசுவாசிகள் எல்லாரும் எங்களை கட்டி அணைத்து கொண்டு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தினார்கள். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி வந்து, பிரியமானவர்களே, இது எப்படி உருவானது? இயேசுவின் இரத்தத்தினால் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கின்றோம். நீங்கள் மாம்சத்தில் ஒன்றா இருப்பீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. நீங்கள் வெளிச்சத்தில் நடக்க முடியாது, இருளுக்குள்ளே தான் இருப்பீங்க. அதனால் நீங்கள் கிறிஸ்துவின் சாயலை ஆழமாக நீங்கள் பிடிச்சிருப்பீங்கன்னா நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்பீங்க. அந்த ஐக்கியம் உங்களுக்குள்ளே எப்பவும் இருக்கும், அந்த பரஸ்பர உறவு உங்களுக்கு இருக்கும். அல்லேலூயா. இம்மானுவேலின் இரத்த ஊற்றுண்டே அப்படின்னு சொல்லி அந்த பாடல் இருக்கிறது இல்லையா? அது எங்கே இருக்குன்னா, அந்த ஊற்று அவரிடத்துலேருந்து சுரந்து வருகிறது. எங்களுடைய பாவத்தெல்லாம் கழுவி, பழைய மனுஷனெல்லாம் கழுவி, நாம் பெருசு நீ பெருசுன்னு சொன்னதெல்லாம் நிறுத்திட்டு இப்போ நாம் ஒன்றாக இருக்கிறோம், நாம் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம் அப்படிங்கிற உறவுக்கு வந்துடுறோம். பிசாசு தந்திரமாக இதுதான் ஏதேன் தோட்டத்திலையும் செய்தான். அதனால் இப்போ நம்முடைய குடும்பத்திற்குள்ள அதை நுழைய விடாதபடி நம்ம காத்துக்கொள்ளுவோம். எல்லா பாவங்களையும் ஆண்டவர் நீக்கி சுத்திகரித்து நம்மை புது மனிதனாக ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். இந்த உறவுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க. பல ஆண்டுகளாக கசப்புகளோடு கூட வாழ்ந்துட்டு போன நிறைய குடும்பங்களை பார்த்துருக்குறேன். வயதான பிறகு கூட அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்ன பெண்மணிகளை பார்க்குறேன். அந்த வயதான தாத்தா
அவர் நடக்கவே முடியாது. ஆனால் அவளால் தான் நான் இப்படி ஆயிட்டேன் இப்படி சொல்லி கசப்பின் வேர்கள் தான் அங்கே வளர்ந்துக்கிட்டே இருக்கு. என்ன கொண்டு போகிறோம்? மாம்ச சரீரத்தில் தான் 2 பேரும் ஒன்றா இருக்கிறோம். ஆனால் ஆவியில் நாம் ஒன்றா இருக்கணுமே. ஆவியின் வாழ்வில் தான் நம்ம மேலே அவருடைய வீட்டில் இருக்க போகிறோம். மாம்ச சரீரத்திற்கு தான் நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவ்வளவுதான். கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தான், அதுவும் சரீரத்தின் இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு இல்லை. ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. ஆமென். 13வது குறிப்பு, கணவன் மனைவியாக ஆமென் செய்ய வேண்டிய மிக முக்கியமான குறிப்பு, தயவாய் இருக்க வேண்டும். தயவாய் இருக்க வேண்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க, மன்னியுங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒருவருக்கொருவர் தயவாயும். நீங்கள் தயவா இருக்கிறீங்களா? ஆண்டவர் அப்படி எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாய். அல்லேலூயா. ஆமென். இந்த தயவும் மன உருக்கமும் கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எவ்வளவு தப்ப ஆண்டவர் நமக்கு மன்னிச்சிருக்கிறார், மறந்திருக்கிறார், முதுகுக்கு பின்னால எரிந்து போட்டிருக்கிறார். வாலிப வயசுல எவ்வளோ அடாவடித்தனம் பண்ணியிருக்கிறோம். கணவன் மனைவியாக மாறின பிறகு எதையும் சொல்ல முடியாது, எதையும் மறைச்சி எவ்வளவோ காலங்கள் ஓட்டியிருக்கிறோம். இப்போ ஒருவருக்கொருவர் அந்த தயவுக்கு வேணும்னா மறந்து மன்னித்து, கசப்புகளை மறந்து மன்னித்து, முரட்டாட்டமான அந்த சுபாவங்களை விட்டுவிட்டு தேவனுடைய சிந்தை உள்ளவர்களாக, அல்லேலூயா, மன உருக்கமாய் இருந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மன உருக்கமாய் நீங்கள் அதில் எப்படி இருக்கணுமா, அந்த மன உருக்கம் சாதாரணமாக இருக்கக்கூடாது, உருகி போயிடணும். அல்லேலூயா. அப்படின்னு யோசித்து பாருங்கள். இந்த மனது உருகிற அளவிற்கு ஒருவரை ஒருவர் நேசிக்கிற அந்த அன்பு சுபாவம் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும். அது ரொம்ப அழகாக எபேசியர் கடிதத்தில் அங்கே எழுதுகிறத பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்கள், அதனுடைய முந்தின வசனம் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னெல்லாம் விடணுமா பாருங்கள். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்பவும் ஒரே சவுண்டு டிவி சவுண்டை தாண்டி வரும். ஆமாம், சாந்த சொரூபியாக இருக்க வேண்டியவர்கள். அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொலைட்டாக இருந்திருப்பாங்க. அது மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம். சிலர் அப்படி இருப்பாங்க. தூஷணம், எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்கள் கிடவுது. அப்போது கசப்பு நீங்கணும், கோபம் நீங்கணும், மூர்க்கத்தனமான காரியங்கள் நீங்கணும். கூக்குரல், பேசுகிறதே மென்மையான பேச்சு இல்லாமல் போயிடுது, அது மாறணும். தூஷணம், அசிங்கமான கெட்ட வார்த்தைகள். சில கணவன் மனைவிகளுக்குள்ளே அது நடக்குது, இல்லை பிள்ளைகளுக்குள்ளே நடக்குது. திருத்தணும். நாம் எப்படி இருக்கிறோமோ அதை வைத்து தான் பிள்ளைகள் அடுத்த கட்டத்துக்கு வர்றாங்க. அல்லேலூயா. ஆமாம். எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்கள் கடவுள் அப்படி சொல்லிட்டு தான் நீங்கள் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாய் வாழுங்க சொல்கிறேன். அசிங்கமான வார்த்தைகளை பேசுகிறீங்களா? கோபமாகவே இருக்கீங்களா? எப்பொழுதும் வெறித்தனமாக இருக்கீங்களா? வீட்டுக்குள்ளே வந்த உடனே மனைவியை பார்த்தோன்னே இல்லை கணவனை பார்த்தோன்னே அப்படி இருக்குதா? கொஞ்ச கால வாழும் இந்த உறவுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்த வேண்டியவர்கள். ஆவியானவருக்கு, ஆண்டவருக்கு எதிராகவே இந்த மாம்சம் செயல்பட்டு கொண்டிருக்கும் என்றால் நாம் எப்படி ஆவியின் வாழ்விலே ஆண்டவரோடு கூட வாழ முடியும்? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், கொஞ்சம் சிந்திப்போம். எப்பொழுதும் கிச்சு 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 வீட்டில் குக்கரலோடு இல்லை, சாந்தமாய் நல்ல அழகான பாடலோட ஆண்டவரை மகிமைப்படுத்தி. ஆமென். ஆண்டவர் அப்படி எதிர்பார்க்கிறார்.
இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதிப்பாடலுண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவாம். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. அல்லேலூயா, ஆமென். அங்கே எப்பொழுதும் இன்பம், எப்பொழுதும் சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆரவாரம். அல்லேலூயா. கர்த்தர் அதை தருவாராக உங்கள் குடும்பத்தில். ஆமென். இன்றைக்கு அந்த நிலையை உருவாக்குவாராக. எல்லா கசப்புகளை மாற்றி மன்னிப்பு வந்துருச்சுன்னா போதும். வெரி சாரி டியர், வெரி சாரி டேடி, வெரி சாரிம்மா. இப்படி ரொம்ப அழகாக ஒருவருக்கு ஒருவர் பேச ஆரம்பிச்சு போது, மன்னிச்சிங்கப்பா, தப்பாக பேசிட்டேன், டக்குன்னு விட்டு கொடுங்க, முடிஞ்சிடும். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் அந்த உறவை தருவாராக, அந்த நட்பை தருவாராக, அந்த இன்பத்தை தருவாராக. ஆமென். அல்லேலூயா. அடுத்ததாக 14வதாக தேவ பக்தியுள்ள சந்ததியை ஆமென் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் இப்படி கணவன் மனைவியாக ஆமென் நம்மை உருவாக்கி இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. தேவ பக்தியுள்ள நல்ல சந்ததிகளை நாம் உருவாக்குவதற்காக ஆண்டவர் நம்ம இப்படி கணவன் மனைவியாக உருவாக்கி இருக்கிறார். கணவன் மனைவினா ஏதோ ஒரு மிஷின் மாதிரி நினச்சிடக்கூடாது. பிள்ளையை பெற்றெடுத்து போடுறதுக்கு அவ்வளவுதான், அப்புறம் எப்பொழுதும் வீட்டு வேலைகளை செஞ்சிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், ஆண்டவருடைய ஆமென் பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள், அல்லேலூயா, அப்படிப்பட்ட உறவு அங்கே உருவாகணும். மல்கியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறேன், நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் படைக்கிறார் ஆண்டவர்? நம்ம எதற்காக படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆண்டவர் களிமண்ணிலிருந்து ஆதாமை, அவன் ஒருவனை தான் படைக்கிறார். அந்த தனிமையை பார்த்த உடனே தான் என்ன செய்கிறார்? மறுபடியும் இவர்கள் சந்தோஷமாய் எல்லாரும் மகிழ்ச்சியோடு இருக்கணுங்கிறக்காக அவனுடைய விலா எலும்பிலிருந்து ஏவாளை உருவாக்கி அந்த குடும்பத்தை அவர் ஸ்தாபிக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இப்படி தேவ பக்தியுள்ள சந்ததியை நாம் உருவாக்க வேண்டும். இன்றைக்கு இந்த இடத்துல அநேகர் தவறுகிறதை பார்க்கிறோம். அநேக குடும்பங்கள் தடுமாறுகிறதை பார்க்கிறோம். இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் இந்த எல்லைக்கு போகிறதுக்கு ரொம்ப கடினமான இருக்கிறது. ஆரம்ப காலங்களில் சண்டே ஸ்கூல், விபிஎஸ், எப்பொழுதும் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஆலயத்தை சுத்தம் பண்ணுகிறது, ஆலயத்தின் வேலைகளை செய்கிறது. கிராமப்புறங்களில் அப்படிப்பட்ட ஒரு உறவு, தேவ சந்ததிகள் அப்படி வளர்க்கப்பட்டவங்க இப்போ எங்கே போகிறாங்க? நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ், அவுட்டிங், கிரிக்கெட், மால், அப்படி ஃபேஷன் ஷோ அப்படி சொல்லிட்டு எங்கெங்கெல்லாமோ ட்ராவல். எனக்கு அன்பானவர்களே, தேவையானதெல்லாம் வச்சுக்குவோம், ஆனால் ரொம்ப முக்கியமானது இது. எங்கள் அம்மாலாம் சங்கீதம் வாசித்து சொல்லலைன்னா ஞாயிற்றுக்கிழமை கறி சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். எனக்கு சும்மாவே மனப்பாடம் பண்ணுறதுக்கே வராது. அவ்வளவு கொடூரமாக எங்கள் அம்மா ஒரு கொடுமைக்காரி மாதிரி அன்றைக்கு தெரிஞ்சாங்க. எனக்கு அன்பானவர்களே, ஆனால் ஆண்டவர் என்னை குறித்து ஒரு நோக்கம் வைத்ததை அவங்க அறிந்திருந்ததுனால எனக்கு இயேசுவடியான்கிற பேரை வச்சு என்னுடைய ரட்சிப்புக்காக காத்திருந்தாங்க, மீட்புக்காக காத்திருந்தாங்க. இந்த ஆத்மா வளர 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 இயேசுவை எப்படி ஆகிலும் உள்ள அந்த இதயத்திற்குள்ள அனுப்பிடணுங்கிறதுக்காக அவ்வளவு அவங்க கடினமாக இருந்தாங்க. நான் ரொம்ப மூர்க்கமான மனிதன். ஆனால் இயேசு எனக்குள்ளே வந்த பின்பு
இந்த சாயல் மாற்றப்பட்டது. இன்றைக்கு கிறிஸ்துவின் பணியை, சுவிசேஷத்தை செய்து கொண்டே இருக்கிறோம். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை கிறிஸ்துவண்டை வழி நடத்துவதற்கு கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, பக்தியுள்ள தேவ சந்ததி, இன்னைக்கு பைபிள் வாசித்தீங்களா? பிள்ளைகளை கேட்கணும். இன்னைக்கு என்ன உங்களுடைய மார்னிங் குவைட் டைம் என்ன? இன்னைக்கு டிவோஷன் என்ன பண்ணீங்க? பிள்ளைகளை குறித்து அக்கறையோட பரிசுத்த சந்ததியை உருவாக்குவதற்கு ஆண்டவர் இப்படி ஆமென் அருமையான குடும்பத்தை இணைத்திருக்கிறார். கணவன் மனைவியாக செய்ய வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு. நிறைய பேர் இதை விசாரிக்கிறதில்ல, கேட்கறதில்ல. ஹாஸ்டலில் படித்தா கூட ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்கணும், இன்றைக்கி என்ன படித்த, எந்த சப்ஜெக்ட், எந்த கேரக்டர் பைபிள்லேருந்து நீ படித்த, அப்படி நீங்கள் விசாரிக்கணும். அப்படி நீங்கள் கேட்கலன்னா நீங்கள் பிள்ளைகளை நீங்கள் இழந்து விடுவீர்கள். அந்த நித்திய வீட்டிற்கு அவர்கள் தகுதி இல்லாதவர்களாய் மாறிவிடுவார்கள். யார் அவர்களை ரட்சிக்க முடியும்? நீங்கள் தானே அதற்கு பொறுப்பு. ஆகவே தானே கணவன் மனைவி என்கிற அந்த உறவை கடவுள் கொடுத்திருக்கிறார். இறுதியாக 15வதாக 2 பேரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அங்கே சொல்லுகிறார், ஒருவருக்கொருவர் நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் இப்படி என்ன செய்கிறார்? ஒரு பெரிய வாய்ப்பை கொடுக்கிறார். அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களானபடினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். அது மாத்திரமல்ல, என்ன சொல்கிறார் பாருங்க, நீங்கள் ஒரு மனமாய் வாழ்ந்து தேவனிடத்திலிருந்து பல நன்மைகளை பெற்று மற்றவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். 2 பேரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீனமான பாண்டமாக இருக்கிறபடினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் வேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே அவர்கள் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறபடினால் கணவன் மனைவி 2 பேரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து அவங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். சமீபத்தில் ஒரு குடும்பத்தை பல ஆண்டுகளுக்கு பின்பாக நான் சந்திக்க நேரிட்டது. 20-22 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கும். எனக்கு அன்பானவர்கள், அவர்களை சந்திக்கும் பொழுது அவர்கள் ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பம். அந்த சகோதரி மாத்திரம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் மிகவும் ஒரு குடிகார கணவன், அவருடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாகி போயிருந்தது. ஏன் எனக்கு மாத்திரம் இந்த உபத்திரம் என்று அந்த சகோதரி மிகுந்த வேதனையோடு கூட பல ஆண்டுகள். ஆனால் அவர்களை சமீபத்தில் சந்தித்த பொழுது அவருடைய உறவின் வாழ்வு மாறியிருந்தது. ஆம், அவருடைய பொறுமை, மன்னிக்கும் சுபாவம், என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள் கர்த்தரை அறிந்து கொள்ளணும், என்னுடைய கணவன் அறிந்து கொள்ளணும்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபித்து 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 நிற்க கர்த்தர் ஆமென் கணவரை தொட்டார். இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு போகும்போது என்னை முகமலர்ச்சியோடு ஏற்றுக்கொண்டாங்க. பிரியமான ஆண்டவரை அறியாத குடும்பம் தான். ஆனால் இப்பொழுது கர்த்தரை அறிந்து கொண்டு அந்த சுபாவம் மாறியது. கர்த்தருடைய சாயல் வெளிப்படுகிறதை நான் காண முடிந்தது. ஆண்டவர் ஆமென், நீங்கள் கணவன் மனைவியாக செய்ய வேண்டிய இந்த மேன்மையான காரியத்தை நீங்கள் தொடர்ந்து செய்ய உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். 5 காரியத்தை இன்றைக்கி சொல்லியிருக்கிறேன். 3வது எபிசோடில் 11வது என்ன சொல்லியிருக்கேன்? ஒருவரை ஒருவர் மேன்மை உள்ளவர்களாக நீங்கள் எண்ணுங்கள். 12வதாக நீங்கள் ஐக்கியமாக இருங்க. அந்த ஐக்கியமான உறவை விட்டுறாதீங்க. தயவாக இருங்கள். ஒருவருக்கொருவர் எப்பொழுதும் தயவாக இருங்கள். தேவ பக்தி உள்ள நல்ல சந்ததியை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர்களை வளர்த்திடுங்கள். 15வதாக 2 பேரும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் நித்திய ஜீவனுக்கு நேராக ஒருவரை ஒருவர் வழி நடத்த நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உறவை அப்படி கனமாக எண்ணுவோம், மேன்மை உள்ளதாக எண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். ஜெபிக்கலாமா? அடுத்த எபிசோடில் இன்னொரு சில குறிப்புகள் இருக்குது. கணவன் மனைவி செய்ய வேண்டிய மிக முக்கியமான பொறுப்புகள். இதை செய்யும் பொழுது ஒரு பெரிய சமாதானமும் விடுதலையும் ஆமென் வெற்றியையும் ஆண்டவர் குடும்பத்தில் தருவார். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல தருணத்தை தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். அன்பு குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தங்களுடைய வாழ்வில்
அநேக மேன்மைகளை இழந்து, மகிழ்ச்சியை இழந்து, வெற்றியை இழந்து, ஆண்டவரே வருத்தத்தோடு வேதனையோடு குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டவரே இன்றைக்கு ஒரு இரட்சணிய நாளாக இருக்கட்டும், இன்றைக்கு ஒரு விடுதலை நாளாக இருக்கட்டும். இன்றிலிருந்து அவர்கள் ஒரு புது வாழ்வுக்குள்ளாக நுழைவார்களாக. ஆண்டவரே நீர் ஆண்டவரை உருவாக்கி இருக்கும் இந்த மேன்மையான, இந்த கனமான இந்த உறவை அவர்கள் எண்ணிக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ உதவி செய்யும். இனி அந்த குடும்பத்திற்குள்ளாக குழப்பங்கள் வராதபடி, சத்துரு விதைக்கிற எந்த களையும் அங்கே வளராதபடி கர்த்தர் நீர் பாதுகாத்து வேலையடைத்து வழிநடத்த நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய அபிஷேக பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம், பாடல், ஆராதனை அவர்கள் குடும்பங்களில் எப்பொழுதும் நிறைந்திருப்பதாக நீர் உதவி செய்வீராகப்பா. அப்படி செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை காலம் இப்படி இருப்பது என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் பிள்ளைகளை குறித்து கவலைகளோடு இருக்கிற ஆமென் பெற்றோர்கள் மேல் உம்முடைய விசேஷித்த கரம் இருப்பதாக. தொடுவீராக, சந்திப்பீராக. நீர் சந்திக்கிற நாளுக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தாவை நீர் ஆசீர்வதித்தருளும். ஆவியானவர் பலமாய் இறங்கி ஆண்டவரே உம்மை ஆண்டவரே விசுவாசித்து உம்மை நேசித்து காத்திருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்தில் மெய் சமாதானம் உண்டாகட்டும், மெய்யான வெளிச்சம் உண்டாகட்டும், ஆவியானவருடைய வழிநடத்தல் உண்டாகட்டும், எல்லா தடைகளும் விலகி போகட்டும் என்று சொல்ல நான் ஜெபிக்கிறேன். சத்ருவானவன் கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களும் விலகட்டும் ஆண்டவரே. இனி அவர்கள் மெய்யாகவே உம்மை ஆராதிக்கிறவர்களாய், உம்மை சேவிக்கிறவர்களாய், உம்முடைய ஆலயத்திற்கு வந்து உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்க உடைய குடும்பத்தை நீர் கனம் பண்ணுவீராக. அப்படி செய்கிறதற்காக நன்றி. சகல துதியும் கனமும் மகிமையும் புகழும் செலுத்துகிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆமென் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஆமென் இந்த எண்ணுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்களும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.